எப்படிங்க என் குடும்பத்தை நான் அகைன்ஸ்டா எப்படிங்க பேசுவேன்? 14 வருஷம் பேசலையே. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? சும்மா இருந்துருவான், குவைட்டா இருந்துருவான், அவன் எல்லாம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்களா? சொல்லட்டுமா என் நியாயத்தை? இத்தனை நாள் நான் பேசாம இருந்தது என்னோட தப்பு. சரி விட்டுருங்க, போடுறோம், பார்க்கலாம். பொம்பளை இது அது என்னங்க பொம்பளை? என்ன ஆம்பளை பொம்பளை? என்ன ஃபெமினிசம்? ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியுமா யாருக்காவது? ரேப்புக்கு அகைன்ஸ்டா படம் எடுத்தவன்னா படம் ஓடுமா இல்லையான்னு தெரியாது. இதை எப்படி எடுக்கணும்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா தேவைன்னு சொல்லி அந்த படத்தை நான் எடுத்தேன். கஷ்டப்பட்டு பண்ணது நான். பெண்களுக்கு உரிமை இருக்கணும்னு சொன்னது நான் என் படங்கள்ல. என்ன சொல்றீங்களா பெண்களை பத்தி தெரியாதுன்னு? எனக்கு எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கல. பேராண்மை படத்துல நான் சொன்ன டயலாக் எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பெண்கள் மிகப்பெரிய சக்தி, அது தேவையில்லாம வீணடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன். ஏன் 14 வருஷம் இருந்தேனே நானு என்னோட எக்ஸ் லைஃப்ல. அப்பெல்லாம் சொல்லி அவர் கடவுள், அவர் திட்டினதே கிடையாது, நான் தான் திட்டுவேன். எல்லா இன்டர்வியூ இருக்கு, எல்லா எவிடன்ஸும் வருது, நிறைய இருக்கு. 2 வருஷம் நான் குவைட்டா இருந்தது உண்மை ஜெயிக்கணும், சத்தியம் நிலநாட்டணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் குவைட்டா இருந்தேன். எல்லாம் வருது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் வெயிட்டிங்ஸ் இல்லதெல்லாம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் எனக்காக பொறுமையா இருங்க. அதான் ஃபெமினிசம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஃபெமினிசம்னா? நான் யாரு? நானும் ஃபெமினிஸ்ட் தாங்க. எப்படிங்க என் குடும்பத்தை நான் அகைன்ஸ்டா எப்படிங்க பேசுவேன்? 14 வருஷம் பேசலையே, பொறுத்துக்கிட்டேனே. என் பிள்ளைங்களை பார்க்க விட மாட்டாங்க. என்னோட லைஃப் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண அவனும் நானும் சேர்ந்து டிக் 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 படம் நடிக்கும் போது என் பிள்ளைங்க நான் எப்படிங்க விடுவேன்? கேட்டுதான் இருப்பீங்களா? இப்படிதான் 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேரும் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் அதை கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு. குழந்தைங்க பத்தி, என் பாசத்தை பத்தி பேசாதீங்க. உங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. டெய்லி நைட் உட்காந்து அவன் செஸ் கத்துக்கிறான். என் சின்ன பையன் டெய்லி உட்காந்து விளையாடுவான். அவன் கிட்ட தோத்து போவேன் நான். என்ன சொல்றீங்களா குழந்தைங்க மேல அன்பு இல்லைன்னு? பார்க்க விட மாட்டாங்க. போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. என் பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. தெரிச்சு தானே ஓடி வந்தேன் நான். அந்த லைஃப் பிடிக்கலன்னு இத்தனை நாள் இருந்தால அப்பெல்லாம் தெரியலையா? நான் அப்பெல்லாம் பார்த்துக்கல. எவ்வளவு கோடியில வீடு என்ன கேளுங்க போய் வெளியில. ஈசிஆரே சொல்லும். யாருக்காக? எல்லாம் அவங்களுக்காக தான் நான் பண்ண. இருக்கும் போது பார்த்துக்க முடியல, நான் இல்லாதப்ப மூடிட்டு இருக்கணும். So I want to tell you what is my story of Mr. Ravi Mohan and I. குடும்ப பொண்ணு இல்ல, இவளுக்கு என்ன தெரியும், யாரு அவங்களே தான் ஷார்ட் ட்ரெஸ் போட்டுட்டு இப்படி எல்லாம் டான்ஸ் ஆடி. இதெல்லாம் நீங்க பண்ணும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஆகுது தோணுதா? தட் நானும் ஒரு அப்பா அம்மாக்கு தான் பிறந்தேன், நானும் ஒரு பிள்ளையா தான் இருந்தேன். அந்த நிலைமையில how much will a girl be able to take what you guys are doing? So I want to tell you what is my story of Mr. Ravi Mohan and I. When we met as friends at Deaf Frogs, the audio launch and the musical show and yada, when he reached out to me for help, yes, I did see him in Goa. Yes, I did listen to what he wanted in therapy. And yes, I gave him immediate advice that I'm not going to be the best person to support. And I will be a friend to help through the journey. Now that journey has snowballed very beautifully into this place where we get each other, we understand each other. I don't need to break a bloody home for that. I don't need to break a bloody home for that. And if the person in contention
even came out to choose me to talk to. Imagine what was that person going through. And I'm not talking about a 20-year-old. I mean, they are an adult, right? They can make their decisions. They know where they're going, what they're doing, who they want to talk to. Why can't you think that people are working with brains? Why is it everything about the society? Oh my God, this, oh my God, that, oh my God, yeah. I mean, I'm getting choked to talk to a community like you. If you were in the same position and someone who was feeling out of everything, did not want to run to the parents, did not want to run to best friends, did not want to run to everybody in the industry, ran to a random girl for help. Yes, I was that random girl who was ready to give that help. When I offered that help, I understood that this situation was far beyond my expertise, so I disconnected my assignment with the so-called person in therapy, and I started being a friend. And a friend can be of any gamut and galor in the world. Who are you to tell me how I should do my friendship with anybody? If you have a problem, don't come to my stories. Don't come to my account. Stay away. Do your gossip. Be unhappy because you are so unhappy in your life. You are pulling everybody down, including me. And so, I'd like to clarify, I have no court order yet. And media publications, whatever you guys are doing, I mean, sometimes there's more important things that you can tend to. But well, now, this bot comments and everything that has happened has triggered whatever here. In lieu to that, I'd also like to say, people who are trying to get at me, you see, I'm one of the most strongest people you can ever meet. I have seen so much sadness and so much darkness in my life that you cannot come up to me and say, I'm going to cause you pain. I have lived through too many of it. And so I don't need to be excising this with every Tom, Dick and Harry in my life, to be very, very honest. With these implants of comments and yada, 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 these influencers, mockery influencers, like, why do you not have a real talent? You have a beautiful face, you have a great body, God has blessed you with, a life, privilege of a camera, privilege of a YouTube channel, or 100 subscribers, or 10 million subscribers. Why can't you do good? Why is your money earned on the mockery of somebody else? And you are the same people who are questioning me and saying, oh my God, kudumba ponnilla, ivalukku enna theriyum, yada yada yada, avangale da short dress potittu idiyalla dance aadi, some sort of a teacher trying to make a mockery of, oh, this and that. Thank God you call me Ganesha. Wow, how can I even be more blessed than that? But இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சமாவது தோணுதா that நானும் ஒரு அப்பா அம்மாக்கு தான் பிறந்தேன், நானும் ஒரு பிள்ளையா தான் இருந்தேன், அந்த நிலைமையில how much will a girl be able to take what you guys are doing?